நான் இனி யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணலாமா வேண்டாமா அப்படி 2600 700 போட்டிருக்கேன். ஃபேஸ்புக்ல சேம் அதே ரேஞ்ச் வந்துருச்சு. இல்ல கோச்சிக்காதீங்க, இருங்க ரக்ஷோ நீரோ கூப்பிட்டு நான் படிக்க சொல்றேன்னு சொல்லிட்டு நான் அதே இடத்துல எனக்கு வெக்கம், எனக்கு யூடியூப்ல சேலரி வராது. ஆனா கம்பல்சரி எனக்கு வந்து மாசம் 10 படிக்க சொன்னேன். எழுது தரணும், கரெக்டா நான் பேசுறேன், நான் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன விளையாட்டு பார்க்க போறோம் அப்படின்னா, எனக்கு ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்க கொஸ்டின் தான் இன்னைக்கு ஆன்சர் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன். அது எத்தனை பேர் அது ஓகே சொல்கிறீங்களோ அப்போ தான் அடுத்து நான் வந்து அதுக்கான வேலைகளை செய்ய போகிறேன். என்ன அப்படின்னா, நான் இனி யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இனி வீடியோஸ் போடலாமா வேண்டாமா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, மோஜில இருந்து இப்போ மோஜில கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷமா நான் வீடியோஸ் போடுறதில்ல. ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த 3லேயும் போட்டுட்ருக்கோம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் என்னது ஒரு ஐடி ரக்ஷிது 20, எனக்கு வந்து 1,33,000 பேர் ஏதோ சம்திங் இருக்காங்க. இவளுக்கு 35,000 பேர் ஏதோ இருக்காங்க. இவளுக்கு 15,000 பேர் 16,000 பேர் இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. யூடியூப்ல நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2,03,000 பேர் இருக்காங்க கவிஸ் ஃபேமிலியில. சண்டைக்காரி சிஸ்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 21,500 பேர் இருக்காங்க. நான் இந்த வீடியோஸ் எடுக்கும் போது அவ்வளோ பேர் இருக்காங்க. அதே ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கு. இன்னொரு அக்கௌண்ட் இருக்கு, அதில் நாங்கள் வீடியோஸ் எதுவுமே போடுறது கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா 1,53,000 பேர் அதுவும் இருக்காங்க. என்னை மதிச்சு, என்னை பிடிச்சி, எங்கள் குடும்பத்தை பிடிச்சி எங்களை ஃபாலோ பண்ணுங்க. இவ்வளோ பேர் இருக்கீங்க. ஆனால் நான் போடுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 பேர் 3,000 பேர், அதிகபட்சம் ஒரு 5,000 பேர் அவ்வளோதான் பார்க்குறாங்க. ஷார்ட்ஸ் போட்டால் ஒரு 10,000 பேர் 20,000 பேர் பார்க்குறாங்க. அதுவும் இப்போ வந்து தொடர்ந்து குறுகிய காலத்தில் வந்து அவ்வளோக்கா யாரும் வந்து நம்ம வீடியோஸை பார்க்கறது கிடையாது. ஃபேஸ்புக்லேயும் சேம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல நார்மலாக ரீல்ஸ் போடுறதுனால ஒரு 25,000 பேர் 30,000 பேர், ஏன் 1,00,000 பேர் கூட பார்க்குறாங்க. ஸோ இப்படி தான் இருக்கு. அது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க், எந்த அளவுக்கு எங்களுக்கு முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்கை நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். அந்த ஹார்ட் ஒர்க்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் எதிர்பார்த்தேன். பட் அது கிடைக்கல. நானும் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம், ஜூன் 18 வந்தால் 3 வருஷம் ஆக போகுது. ஆனால் நான் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 5,000 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். ஷார்ட்ஸு, லைவு, லாங் வீடியோஸ், போஸ்ட் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல மட்டும் 5,000 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா 2,600 700 போட்டிருக்கேன். ஃபேஸ்புக்ல சேம் அதே ரேஞ்ச் வந்துருச்சு. இவ்வளோ வீடியோஸ் நம்ம போடுறோம். பட் ஆனால் நேச்சுரலாக போடுறோம், நல்லா தான் பேசுகிறோம். நாங்கள் என்ன தேவையில்லாமல் பேட் வேர்ட்ஸோ, தேவையில்லாமல் அடுத்தவங்க வந்து பேசுகிறதோ, இல்லை அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அதுக்கும் எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. லோக்கலாக பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்க்குறேன். பட் ஆனால் ஓகே, நல்லதாக தான் சொல்கிறீங்க, நான் எல்லாமே எடுத்துக்கிறேன். நல்லதே எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது நடக்காதுன்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒருத்தங்களுக்கு நம்மளை பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு பிடிக்காது. அவங்க ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்க, இன்னொருத்தங்க ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்க. அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். யூடியூப்பையும் இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்குமே நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். அப்புறம் இதில் நான் மெயினாக சொல்லிக்கிறது என்னன்னா, நம்ம கையில் இருக்கிற விரல்களே வந்து ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கும் போது அதையே நம்ம ஏற்றுக்கிறோம். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கதான் செய்யும். அதையும் நான் ஏற்றுக்கிட்டு தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் சிங்கிள் பேரண்ட்டாக நான் செப்பரேட்டாக ஆகி எங்கள் அண்ணனோட சப்போர்ட்டு, என் அப்பா சப்போர்ட்டு, என் ஹஸ்பண்ட் சைடு சப்போர்ட்டு, என் சொந்த பந்த சப்போர்ட் எதுவுமே இல்லாமல் நான் இன்னைக்கு செப்பரேட்டாக ஆகி 9 வருஷம் முடிய போகுது. 9 வருஷம் முடியறதுக்கு இப்போ என்ன, மேவா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த 3 மாதம் போச்சுன்னா 9 வருஷம் முடிஞ்சு 10வது வருஷம் ஸ்டார்ட் ஆக போது. நம்ம 2016 செப்டம்பர் 10ஆம் தேதி செப்பரேட் ஆனோம். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் யாரோட எதிர்பார்ப்போ, யாரோட ஹெல்ப்போ, யாரோட உதவியோ, யாரையும் எதிர்பார்த்தோ, இல்லை யாருக்கிட்டையும் ஏமாத்தியோ, யார்கிட்டையும் பொய் பேசியோ
அண்ட் யாரு குடும்பத்தையும் கெடுத்தோ நான் என் பசங்களை வளர்த்து இவ்வளவு தூரம் கொண்டுட்டு வரல. நான் செப்பரேட்டா ஆயுமே என் பசங்க 2 பேருமே பிரைவேட்ல தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் 10th ரக்ஷு 10th போய் 1 மாசமா 2 மாசமா கழிச்சு நான் தூக்கிட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டேன். இவன் 9th அதே போல ஒரு 2 மாசம் 3 மாசம் கிளாஸ் போயிட்டுன்னா அப்புறம் எடுத்துட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டேன். நான் அப்போ 3 வருஷமா இவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சான், இவன் 4 வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சான். இப்போ இவன் 1 வருஷம் வந்து பிரைவேட் காலேஜ்ல 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டான், 2வது வருஷம் போக போறான். பட் ஃபர்ஸ்ட் வருஷத்துலயே வந்து ஒரு டைம் 81% எடுத்திருக்கான் ஃபர்ஸ்ட் செம்ல. 2வது செம்ல வந்து 86% எடுத்திருக்கான். எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. அதுக்கு வந்து இது பாப்பா வந்து அண்ணா யூனிவர்சிட்டியா இல்ல என்ன காலேஜ்னு கேட்டீங்கன்னா பாப்பா வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியில தான் படிச்சுட்டு இருக்காங்க. அட்டானமஸ் காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு வந்து நான் 6ஆம் கிளாஸ் முழுசா தாண்டல. இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறவங்களுக்கு இல்லை என் ஆரம்பத்திலிருந்து பாக்குறவங்களுக்கு நான் இப்படிதான் அப்படிங்கிறத வெளிப்படையா நான் சொல்லி தான் பேசியிருக்கேன், வீடியோஸ் போட்டிருக்கேன், எல்லாமே நான் செஞ்சிருக்கேன். எனக்கு மற்றவங்கள மாதிரி எல்லாம் இங்கிலீஷ் பேச தெரியாது, மற்றவங்கள மாதிரி இங்கிலீஷ்ல எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு தமிழ் தான். அது தப்பா இருந்தா கூட அந்த இடத்துல லைவ்ல படிக்கும் போது கூட தங்க எனக்கு இது தெரியல, கோச்சிக்காதீங்க, இருங்க ரக்ஷு நீரோ கூப்பிட்டு நான் படிக்க சொல்றேன்னு சொல்லிட்டு நான் அதே இடத்துல எனக்கு வெக்கமே இல்லை. நான் ஏன் வெக்கப்படணும்? எனக்கு படிக்கிறதுக்கான அங்கீகாரம் அப்ப கிடைக்கல. நான் ஏன் வெக்கப்படணும்? இப்ப எனக்கும் வந்து நல்ல பேரண்ட்ஸ் கிடைச்சிருந்தாங்க அப்படின்னா இப்ப நான் சிங்கிள் பேரண்டா நின்று என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிற மாதிரி எங்க அப்பா சிங்கிள் பேரண்டா இருந்தார் எனக்கு 12 வயசா இருக்கிற வரைக்கும். சோ அது மாதிரி என் அப்பா நான் வந்து என்ன பண்ணியிருந்தாலும் எது பண்ணாலும் எனக்கு படிக்க வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களாம் நினைக்கிற மாதிரி நாகரிகமா இல்ல இங்கிலீஷா வாயை திறந்தோன்னே ரொம்ப டீசெண்டா நீங்களாம் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசியிருப்பேன். இப்பயும் நான் வந்து அன்டீசெண்டா நான் பேச கிடையாது. என்னை எவ்வளவுதான் கேவலமா திட்டினாங்கன்னா கூட அதுக்கு ஒரு வீடியோஸ் முன்னாடி போட்டுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்குமே என்னை யாராவது சொல்லிட்டாங்கன்னா மனசு தாங்காது, கஷ்டமா இருக்கும், உட்காந்து அழுவேன், வீடியோஸ் போடுவேன். இப்போ கொஞ்ச நாள் இந்த 3 மாச அளவுல இந்த வீடியோஸ் போடுறத ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ஏன் கமெண்ட்டுக்காக நம்ம ரியாக்ட் பண்ணிக்கணும், நம்ம ஏன் கெட்ட பேர் ஆக்கிக்கணும். இப்ப பக்கமா கூட நிறைய கமெண்ட் வந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் ஏத்துக்கிட்டேன். அதுக்கான வீடியோஸ் போடுறதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு கூட நான் வந்த கமெண்ட்ல பார்த்து நான் உட்காந்து அழுத நான் ஒழிஞ்சு அதுக்காக வீடியோ போடணும்னு எனக்கு தோணல. ஸோ எனக்கும் எங்கள் அப்பா எனக்கு வந்து ஒரு 10வது வரைக்குமே இல்லை 12வது வரைக்குமே நீ படிக்க வச்சுருந்தாங்கன்னா நீங்களாம் நினைக்கிற மாதிரி இங்கிலீஷில் பேசலாம், இங்கிலீஷில் டைப் பண்ணலாம், பரவாயில்ல. நான் 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு நான் 6ஆம் கிளாஸ் பாதி தான், நான் ஃபுல்லாக கூட ஹாஃப் இயர்லி எக்ஸாம் தான் எழுதினேன். ஸோ அப்படி இருந்துமே நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு தான் இன்றைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்றைக்கும் நான் வந்து ஒருத்தரை தப்பாலாம் பேச கிடையாது. இன்றைக்கி நான் அப்படி தான் இருக்கேன். ஓகே, இது வந்து என்னோட ஆதங்கம் நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம சேனல் ரன் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது உங்கள் கையில் இருக்கு. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் ஃபுல்லாக வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இதில் எது சரி எது தப்புன்னு சொல்லுங்க. நான் கண்டிப்பாக அதை வந்து நான் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறேன். பட் நாளைக்கு காலையில் கூட நான் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு இந்த வீடியோவுக்கு எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து எவ்வளோ பேர் எனக்காக சப்போர்ட் பண்றீங்க, எவ்வளோ பேர் எனக்காக அகென்ஸ்டா இருக்கிறீங்க நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நான் அடுத்த ஷார்ட்ஸோ அடுத்த வீடியோஸோ நான் போடணுமா வேண்டாமாங்கிறது நீங்க போடுற கமெண்ட்ல இருக்கு. நான் இதை பாப்பாட்ட சொன்ன பாப்பா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப நான் பேசுற வரைக்குமே அவங்களுக்கு வந்து அம்மா சொல்ல போறாங்கிறது தெரியாது, மனசு வலிக்குது. ஒரு வீடியோ நம்ம ஒரு இப்போ லாங் வீடியோ பார்த்தா ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்ப்போம், அதுலேயே ஃபுல்லாக நம்ம பார்க்க மாட்டோம், ஓட்டிட்டு தான் பார்ப்போம். ஒரு ஷார்ட்ஸ் பார்க்கணும் ஒரு 60 செகண்ட் 30 செகண்ட் பார்க்குறோம். அதில் வந்து நீங்கள் வந்து என்னை எப்படி ஜட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல, பரவாயில்ல. ஸோ இது வந்து நீ யாருமே புண்படுத்துறதுக்காக நான் இப்போ பேச கிடையாது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிஸ்டர் நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஆன்சர் பண்றேன். ஆனா அந்த எனக்கு வர கமெண்ட் கீழே இதுவும் ஒரு ஐடி மட்டும் அது சரியா சொல்ல தெரியல. அந்த ஐடி பேரு சுமதின்னு வரும். அவங்க வந்து தப்பான வழியில போய் தான் சம்பாதிக்கிறாங்க, அது தப்பான காசு, அதனாலதான் அவங்க வந்து என்ன வேலை செய்யறாங்கன்னு சொல்றது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, அது தப்பான காசு தான். என்ன தப்பான காசுனா, ஏன்னா என்னை தப்பா பேசி நான் ஒரு வீடியோ போடுறேன், அதுக்கு கீழே எனக்கு 1008 கமெண்ட் தப்பா வருது. அதையே தாண்டி தாங்க அந்த காசை நான் சம்பாதிக்கிறேன். ஸோ தப்பா பேசுறீங்கனால தாங்க அந்த காசு வருது. ஸோ அது தப்பான காசு தான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
நீ வந்து என்ன அந்த ரிப்பீட் வரும்போது என்ன வேலைக்கு போறேன்னு வரும்போது நான் அதுக்கு சொல்லியிருக்கேன். நான் இப்போ எனக்கு சார் ஆக்சிடென்ட் ஆகி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்துல 2 வருஷம் நான் வேலைக்கு போகலைங்க. நான் வீட்டில தான் இருக்கேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் இப்போ வீட்டில தான் இருக்கேன். நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், நான் வீட்டில தான் இருக்கேன். வீட்டில இருந்து எப்படி ரன் பண்றீங்கன்னா, நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா, நம்ம தப்பான சம்பாதிக்கன்னு சொல்றீங்க இல்லையா, ஸோ அந்த தப்பான கமெண்ட் மூலியமா நான் சம்பாதிக்கிறத வச்சு மாசம் 10,000 to 15,000 இல்லை ஒரு மாசம் 20,000. ஸோ இது மூணுல ஏதோ ஒரு அமௌண்ட் எனக்கு மாசம் யூடியூப்ல இருந்து வரும். அது ஒரு சில மாசங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு $80 $92 வந்துருச்சுன்னா எனக்கு யூடியூப்ல சேலரி வராது. ஆனா கம்பல்சரி எனக்கு வந்து மாசம் 10 to 15,000 யூடியூப் சம்பளம் இருக்கு. அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல நம்ம இருக்கோம் இல்லைங்களா, இன்ஸ்டாகிராம்ல மாசம் வந்து ஒரு 2 ப்ரொமோஷன் 3 ப்ரொமோஷன் அந்த மாதிரி வருது. அப்படி பண்ணும்போது அதுல வந்து ஒரு 2,000 3,000 ஒரு சில டைம் 5,000 அந்த ரேஞ்சுக்குலாம் கூட எனக்கு வந்து ப்ரொமோஷன் வருது. ஸோ அதை நான் யூடியூப் சம்பளம் ப்ரொமோஷன் ப்ளஸ் அதை விட ஏதாவது ப்ராடக்ட் சென்ட் பண்ணுவாங்க, இந்த சோப் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது சென்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் சோப்பு வெளியில வாங்குறத யூஸ் பண்ணிக்க மாட்டோம். அந்த சோப்புக்காண்டியே நான் போட்டேன். இதெல்லாம் வந்து யூடியூப்ல வந்து நான் ப்ரொமோஷன் போட மாட்டேன். யூடியூப்ல ப்ரொமோஷன் போடுறதுக்கு எனக்கு எதுவும் மனசு ஏத்துக்கல. இன்ஸ்டாகிராம்ல மட்டும் நான் ஸ்டோரி போட்டேன்னா ஒரு ஸ்டோரி போட்டா 500 ரூபா, 2 ஸ்டோரி போட்டா 1000 ரூபாய், அந்த மாதிரிலாம் ஸ்டோரிஸ் வரும். அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் போட்டேன். அதுக்காக வீடியோ பேசணுங்கிறதெல்லாம் கிடையாது, நான் ஸ்டோரிஸ் போட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி வரும்போது என்னோட இதர செலவுகள் என்னோட வீட்டுக்கு மளிகை ஜாமானோ காய்கறியோ பாலோ அதுக்கு போயிடும். அப்புறம் அது போக மசாலா நம்ம வந்து சிக்கன் 65 மசாலா சேல் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து குழம்பு பொடி மசாலா வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடியா இருக்கு. பட் இப்ப காத்தும் மழையும் இந்த நசனசுன்னு விழறனால நம்ம அது ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம இன்னும் சேலுக்கு கொண்டுட்டு வரல. ஸோ அது போக நான் வந்து மசாலா பண்றேன். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4 to 10 ஆர்டர் வரும். ஒரு சில நாள் 30 ஆர்டர் கூட வரும். ஒரு சில நாள் அதாவது எப்படி சொல்ற ஹோட்டல்லாம் வாங்கும்போது ஒரு 5 கிலோ 6 கிலோ அந்த ரேஞ்சுக்கு வாங்குவாங்க. எல்லா நாளும் கிடைக்காது. பட் கிடைக்கிற நாளை வந்து நான் சமாளிச்சுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு 10 ஆர்டர் வந்ததுன்னா 10 ஆர்டர் இருக்கு. மசாலா, கொரியர் கவரு, அதுக்கு ஸ்டிக்கரு, அதுக்கு தேவையான டேப்ஸ் எல்லாமே நான் இதுல இருந்து அந்த மசாலா காசை வச்சுதான் நான் வாங்கி அந்த மசாலா சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மசாலா ஒரு நாளைக்கு அந்த மாதிரி வருதுங்கும் போது மாசத்துல ஒரு நாள் 2 நாள். இப்போ நேற்றுக்கு நாள் பார்த்தீங்கன்னா சண்டே எனக்கு ஆர்டர்ஸ் வரல, 2 என்னமோ தான் வந்துச்சு. மண்டே வந்துச்சு, அப்புறம் இன்னைக்கு வந்துச்சு. இது இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் ஆர்டர் பண்ணாங்க. 4 பேருமே 1 kg 1.5 கிலோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வாங்குறாங்க. ஏன்னா அவங்களாம் என்கிட்ட ரிப்பீட்டா வாங்குற கஸ்டமர். இப்போ என்கிட்ட ரிப்பீட்டா வாங்குறீங்க ஒரு 500 பேர் இருக்காங்க. ரிப்பீட்டடா புதுசா வாங்குறவங்கள தவிர ரிப்பீட்டடா வாங்குறீங்க 500 பேர் இருக்காங்க. அவங்க மாசத்துல 2 டைம் வாங்கிடுவாங்க. அப்படி இருக்க பட்சத்துல எனக்கு அது ஓரளவுக்கு எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. நான் வீடியோஸ் போடல, மசாலாவுக்காக நான் வீடியோ போடுறீனாலும் ரிப்பீட்டா வாங்குற அந்த 500 பேருமே என்கிட்ட வாங்குறாங்க. ஏன்னா என்னோட மசாலா பிடிச்சிருக்கு, அதனால வாங்குறாங்க. ஸோ இது ஒரு பக்கம். யூடியூப் சம்பளம் சொல்லிட்டேன், மசாலா சொல்லிட்டேன். ஃபேஸ்புக்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, ஃபேஸ்புக்கில் எதுக்காக வீடியோ போடுறீங்க உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஃபேஸ்புக்கில் இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ்லாம் சொன்னாங்க, நாங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு $400 $600 $800 கூட வாங்குறோம். நீங்க அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் 30,000 பேர் 40,000 பேர் தான் இருக்காங்க. நீங்க எவ்வளோக்கா வாங்குறீங்கன்னு சொல்லி என்னை வந்து பர்சனலா என்னை கொஸ்டின் பண்ணி என்கிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் எனக்கு அப்படிலாம் வரல, இப்போ இந்த மாசத்துல $15 தான் வந்துச்சு, எனக்கு அந்த மாதிரிலாம் வரலன்னு. ஏக்கா வரலன்னா தெரியலப்பா, நானும் 150 அதாவது 1.5 லட்சம் பேர்த்துக்கு மேல வச்சிருக்கேன், ஏன் எனக்கு வரலன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அப்ப அவங்க சில மெத்தட் சொன்னாங்க. உள்ளார போய் பார்க்கும்போது இந்த சில செட்டிங்ஸ் எல்லாம் மாறி இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சில அந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டு நிறைய காப்பீட்ஸ் கிளைம் எல்லாம் வந்துருந்துச்சு. அது என்னன்னா நான் போற ரீல்ஸ் நான் போற சாங்ஸ் எல்லாம் வந்து அந்த சாங்காரங்களுக்கு என்னோட சேலரி போய்கிட்டு இருந்துச்சு. அதாவது நான் வீடியோஸ் போடுவேன், ஆனா அதோட இன்கம் பூரா அவங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு, எனக்கு செப்பரேட் வரல. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா என்னோட ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. எப்பன்னா எனக்கு ஜனவரி 10ஆம் தேதி ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. பாம்பேல இருந்து ஜி தமிழ்காரங்க வந்து எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. ஏன் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம வந்து ஜி தமிழ் ஷோக்கு போயிருந்த போது அந்த ஃபுல் எபிசோடு என்னோட ஷோ இன்னைக்கு காலைல ரிலீஸ் பண்றாங்கன்னா எனக்கு வந்து அந்த ஷோ வந்து முன்னாடியே அனுப்பிடுவாங்க. எத்தனை பேர் அந்த ஷோல கலந்துக்கிட்டோமோ அத்தனை பேர்த்துக்குமே அந்த ஷோட ஃபுல் வீடியோஸ்மே வந்து நமக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி எனக்கு வந்துச்சு. அதை வந்ததை நான் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா, நிறைய யூடியூபர்ஸ் அப்போ என்கிட்ட வந்து பேசினாங்க,
பேசினாங்க. பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து யூடியூப்ல போடாதீங்க, போட்டீங்கன்னா வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க, நீங்க எடிட் பண்ணி போடுங்க அப்படின்னாங்க. ஸோ யூடியூப்ல போடல, ஃபேஸ்புக்ல மட்டும் ஒரு 2 வீடியோ, இப்போ கூட நான் இன்ஸ்டாகிராம்ல 2 வீடியோ மட்டும் பின் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அந்த 2 வீடியோ கூட நான் பின் பண்ணணுங்கிறத இல்லை, பாப்பாங்க 2 பேருமே அம்மா நீங்க பின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னனால நான் அந்த 2 வீடியோஸ் மட்டும் பின் பண்ணி வச்சேன். அப்போ என்ன பண்ணிட்டேன்னா, ஷோ ரிலீஸ் ஆகி ஷோலாம் நல்லா ட்ரெண்டிங் ஆகி அந்த இன்ட்ரிக்கு வந்து விடன்ல இருந்து பிஹைண்ட் நோட்ஸ், அதுக்கப்புறம் என்னடா கலாட்டா பிங்க் எல்லா இதுலயுமே எனக்கு கூப்பிட்டாங்க. அப்ப கரெக்டா நம்ம வந்து டிசம்பர்ல தான் நம்ம சேனல்ல இந்த வீடியோஸ் வந்து நம்ம டிவி ஷோக்கு போனது வந்து ரிலீஸ் ஆச்சு. அப்ப கரெக்டா நம்ம டிசம்பர் 26 வந்து நம்ம வீடு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நம்ம வந்து அந்த அன்னத்தன்னைக்கு எல்லாம் முடிச்சுட்டு வீடு ஷிஃப்ட் பண்ணிக்கணும், ஜனவரிக்குள்ளார வீடு ஷிஃப்ட் பண்ணிக்கணுங்கிற மைண்ட் செட்ல நம்ம இருந்தனால நான் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வரேன், எனக்கு டைம் கொடுங்க. மெயினா என்னை வந்து கலாட்டா பிங்க்லயும் சரி பிஹைண்ட் நோட்ஸ்லயும் சரி என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் போகல, ஏன்னா எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம்னா, இதுலயே நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபேஸ்புக்ல நிறைய ரீல்ஸ் வந்துச்சு, இன்ஸ்டாகிராம் வந்துச்சு, எல்லா இதுலயுமே நான் பேசுனது நல்லா வந்துச்சு. அது மெயினா நிறைய ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அது பண்ணும்போது எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. அப்ப சிலர் இன்டர்வியூ கொடுத்த பீப்புள்ஸ், அதாவது கப்பல்ஸ் எல்லாம் எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசும்போது, அக்கா நீங்க போய் கொடுக்கறதெல்லாம் எங்களுக்கு ஓகே தான், பட் ஆனா அவங்க சொல்றதா நீங்க பேசணும், அந்த இடத்துக்கு போய் நீங்க இந்த வயசுல கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லும் போது அவங்க வேற ஒண்ணு சொல்லுவாங்க, அதை நீங்க சொல்லணும், அவங்க கொடுக்கறத பேசணும், அதனால நீங்க கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப எனக்கு இங்க இருந்து சென்னை போயிட்டு வர முடியல. இவனுக்கும் வந்து செம்ம எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு, இவனுக்கும் வந்து அது இது நடந்துட்டு இருந்துச்சு, ஏதோ மாடல் பிராக்டிக்கல என்னமோ இவனுக்கும் நடந்தனால எனக்கு வந்து கரெக்டா டைம் செட் ஆகல. நான் வரலன்னு சொல்லி இக்னோர் பண்ணிட்டு எனக்கு வந்து பிப்ரவரி வரைக்குமே எனக்கு கால்ஸ் வந்துட்டு இருந்துச்சு, ஒரு இன்டர்வியூவாவது கொடுங்க, நாங்க அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறோம், ஒன்னாவது கொடுங்கன்ட்டு நான் கடைசி வரைக்கும் போகல. சோ அதனால என்ன பண்ணிட்டு, இவ்வளவு பேரு கேட்கறாங்கல்ல, நம்ம வீடியோஸ் தான் ஃபுல்லா இருக்கே, அதை நம்ம ஃபேஸ்புக்ல போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரியில ஃபேஸ்புக்ல போட்டேன். ஜனவரி 10ஆம் தேதி என்னோட சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. ஆனா டிசம்பர் லாஸ்ட்லயே நான் போட்டுட்டேன். அவங்க நோட் பண்ணி எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து வந்து ஜனவரி 10ஆம் தேதி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால என்னன்னா, எனக்கு போன ஆகஸ்ட்ல இருந்து எனக்கு ஃபேஸ்புக்ல அமௌண்ட் வரல. லாஸ்டா பிப்ரவரி மாசமா மார்ச் மாசமா பிப்ரவரி மாசம் எனக்கு அந்த இன்கம் ஏற வேண்டியது $155 ஏற வேண்டியது, பட் எனக்கு ஏறல. எனக்கு அங்க அமெரிக்கால பார்த்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு, உங்களுக்கு 7 daysல அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் போட்டிருந்தாங்க. ஆனா எனக்கு ஏறல. அதுக்கப்புறமா நான் யூடியூப்ல வீடியோ சர்ச் பண்ணி பார்க்கும் போது எல்லாம் சொல்றாங்க, ஆகஸ்ட் மாசம் சேலரி ஏறாதவங்களுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நான் பேங்க்ல போய் எழுதி கொடுத்துட்டு நான் ஃபேஸ்புக் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் வந்து மெயில் போட்ட பின்னாடி அவங்க எனக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ஏறிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க ஆரம்பத்துல கொடுத்த மாதிரி உங்களோட பேங்க் டீட்டெயில், உங்களோட ஐடி ப்ரூஃப், இன்கம் இதெல்லாமே கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் நான் கொடுத்த பின்னாடி இந்த மாசம் எனக்கு வந்து அந்த பிப்ரவரியில ஏறினதுக்கு அப்புறம் இன்னைக்கு மே மாசம் நேற்று காலையில 10,433 எனக்கு ஏறிச்சு. சரிங்களா? ஸோ அந்த 10,433 வச்சு நான் என்னன்னா ஹோம் லோன் வந்து கொஞ்சோண்டு அமௌண்ட் முன்னாடி கட்டிட்டேன். அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா பண்ண செலவுக்கெல்லாம் அதை வந்து நான் எடுத்து சமாளிச்சுட்டு, நீ அந்த காசு வச்சுட்டு என் பசங்களுக்கு 150 ரூபாய்க்கு சிக்கன் எடுத்து நைட்டு சாப்பிட்டு காலையில சாப்பிட்டுக்கிட்டோம். இப்படிதான் வந்து என்னோட ஒர்க்கோ எல்லாமே போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? இதை வச்சுதான் நான் சமாளிக்கிறேன். இது போக எனக்கு வந்து செலவுகள் அதிகமா இருக்கு, என்னோட வரவுக்கும் எனக்கு செலவு அதிகமா இருக்கு. ஸோ ஆனா சமாளிச்சுதான் ஆகணும். ஏன் சமாளிச்சு ஆகணும்னா, நான் வீடு கட்டிட்டேன். சரிங்களா? இப்ப நம்ம வந்து வீடு கட்டிட்டோம், அந்த வீட்டுக்கான லோன்கள் அடைக்கணும். வெளியில நான் வந்து ஒரு 1.5 லட்சம் கடன் வாங்கியிருக்கேன். பிரபாக்கா ஃப்ரெண்ட் கிட்ட 1 லட்சமும், பிரபாக்காட்ட 50,000 வாங்கியிருக்கேன். பிரபாக்கா கிட்ட வாங்கின காசுக்கு வந்து வட்டி கிடையாது. ஆனா பிரபாக்கா ஃப்ரெண்டு மூலியமா வாங்கின காசு வந்து மாசம் 2 ரூபா வட்டி போட்டு வட்டி கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் என்னோட சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த வருஷம் தான் மார்ச்ல ஏதோ சம்திங், இந்த வருஷம் மார்ச் மாசம் பேங்க்ல இருந்து எனக்கு வாண்டடா கால் பண்ணி எனக்கு சிட்டி யூனியன் கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் சிட்டி யூனியன் வந்து என்ன ஹோப் கொடுக்கல. நாமக்கல்ல HDFCல இருந்து எனக்கு கால் பண்ணி, மேம் நீங்க, நான் அங்க கிரெடிட் கார்டு எல்லாம் அதுல வச்சது அவங்களோட அதிகமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
கால் பண்ணி இதை நீங்கள் வந்து ஒரு சேவிங்ஸாக பண்ணுங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது நான் வந்துட்டு முதல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இஎம்ஐயை கூட நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம், மாதம் நீங்கள் வந்து 2000 ரூபா கட்டுங்க, இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஒரு 7 வருஷம் கட்டுங்க, 11 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஸும் முன்னாடி தான் நான் ஃபோனில் பேசினேன். இவன் ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் கூட்டு வர டயத்தில் தான். அப்புறம் முதல்ல வேண்டாம் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். எனக்கு ரொம்ப நெருங்கின மேடம் ரேவதி மேம். அப்புறம் நான் முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது எல்லாமே நகை வித்தோ எல்லாமே பண்ணி வீட்டில் போட்டோம், நாளைக்கு பசங்களும் மேரேஜ் பண்ணிட்டு அவங்க லைஃப் போயிடுவாங்க. பட் அந்த இடத்துல நான் அப்படி யோசிச்சு அதை தான் நான் இந்த இடத்துல சொல்றேன். என் பசங்க வருத்தப்படணுமா இல்லை நீங்க கஷ்டப்படணுமா நான் சொல்லலை. அப்ப நான் என்ன நினைச்சேன், நாளைக்கு நம்ம செத்தா கூட அனாதை பணமா தான் போவோம், நமக்குன்னு ஒரு 5 பைசா 10 பைசா கூட எந்த சேவிங்ஸும் இல்லை. ஏன்னா இருந்த சேவிங்ஸ் நான் வந்து சேவிங்ஸ் பணமா சேர்த்துறத விட நகையா சேர்த்துனேன். இருந்தது எல்லாமே நம்ம வித்துட்டோம். வித்து 10ஆம தான் நம்ம வெளியில கடன் வாங்குவோம். ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு செலவு, இப்போ பசங்களுக்கு ஒரு பேண்ட் செட்டை பனியன்னு இன்னர்ஸ் இருந்தால் போதும். ஆனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்படி கிடையாது, எல்லாமே A to Z வரைக்கும் வாங்கணும். பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து இன்னர்ஸ் எத்தனை பேண்டிஸ் லோஸ்க்கு நிறைய வாங்கணும். பொம்பளை பிள்ளை வளர்த்துற எல்லாத்துக்கும் இந்த ஒரு வழிகள் தெரியும். நம்ம தனியாக நின்று நம்ம சமாளிக்கிறங்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்னத்தை செய்யவும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு நமக்கு வந்து எனக்கு அழுக வந்துருச்சு. நான் மறுபடியும் ஃபோன் பண்ணி இல்லைங்க மேம் நான் போட்டுக்கிறேன், நீங்க வந்து அதுக்கு என்ன ப்ராசஸா பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, பாப்பா எப்படிமா உன்னால சமாளிக்க முடியும், மாசம் உன்னால இதுவே சமாளிக்க முடியல, அதை எப்படிமா சமாளிக்க முடியும்னு கேட்கும் போது, நாளைக்கு நீங்க தான் கல்யாணம் பண்ணிட்டு உங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிடுவீங்க, நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்னா யார் வந்து பார்த்துக்கோ, என்கிட்ட ஒரு 5-10 பணம் இருந்தா கூட யாராவது என்னை தூக்கி போட்டு அந்த பணத்துக்காண்டி கூட என்னை தூக்கி போட்டு போவாங்கன்னா அது அக்ஷு உடனே உட்காந்தாங்க, ஏன் அப்படி சொல்றேன், நான் உன்னை விட்டு எங்க போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவுதான். அதனால மார்ச் மாசம் தான் நான் வருஷம் 25,000 சேவிங்ஸ் பண்ற மாதிரி, அதுவும் நான் ஃபுல் அமௌண்ட் போடல, மாசம் 2214 ரூபா நான் கட்டுறேன் இஎம்ஐயா. அதை அவங்க ஆனா எனக்கு வந்து 25,000 பேங்க்ல எடுத்துக்கிட்டாங்க, அது லோன் மாதிரி கன்வெர்ட் ஆகி அந்த கட்டிட்டு வரேன். அது முடியும் போது அடுத்த வருஷம் ஸோ நான் அப்படி கொண்டுட்டு போயிடலாம். ஏன்னா இந்த 2000 பட்சத்துல எப்படியாவது ஒன்று நம்ம கட்டிடுவோங்கிற ஒரு நம்பிக்கையில அது ஒண்ணு மட்டுமே இப்போதைக்கு என்னோட சேவிங்ஸ் எல்லாமே என் வீடு தான், என் சேவிங்ஸ் எல்லாமே என் பசங்க தான், இவ்வளவுதான். இதுதான் என்னோட சேவிங்ஸ். ஸோ இதை வந்து சிங்கிள் பேரண்ட் வந்து எப்படி ரன் பண்றீங்கன்னா நான் இப்படிதான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையாங்கிறத ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எத்தனை பேர் ஃபுல்லா பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது, ப்ளீஸ் நீங்க வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து நீங்க போடுறத வச்சு நம்ம என்ன பண்ணலாங்கிறத முடிவு எடுப்போம், சரிங்களா? ஸோ இதை வந்து மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என் பிள்ளைகிட்ட சொல்லி எல்லாத்தையும் எழுதி வைக்க சொன்னேன். எழுதி தரணும், கரெக்டாக நான் பேசுகிறேன் நான் படிக்கிறேன் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் பிள்ளைகிட்ட சொல்லி நான் இதெல்லாம் வந்து நோட் பண்ண சொன்னேன். பட் கரெக்டாக பேசியிருக்கணும்டம்மா. ஸ்டார்டிங் மட்டும் வேற ஏதோ பேசிட்டு ஓகே. ஸோ நீங்கள் என்னன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.